தோப்புல என்ன மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணாரா நீ தான் என்ன காப்பாற்றணும். நல்லா இருக்கேன் டாடி. இவர் தான் என் புருஷன். ஹலோ. ஹலோ. இவர் தான் உன் புருஷனா வர போறவர்னு நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவர் தான் என் புருஷன்னு நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லியிருந்தா நான் வேண்டாம் சொல்லிருக்க மாட்டேன். இல்ல டாடி, இவரு வேற மதம். அதான். எனக்கு மதம் முக்கியம் இல்ல. ஆனா உன்னை கடைசி வரை கண்கலங்காம காப்பாத்துற மனுஷனா இருந்தா அதுவே போதும். அப்ப ஐயரே நம்ம கர்த்தரோட சபையில சேர்க்க வேணாமா? யாரையும் மதம் மாற சொல்லி பைபிள்ல சொல்லல. நல்ல மனுஷனா இருந்தா போதும் தான் சொல்லிருக்கு. அதையே தான் நானும் எதிர்பார்க்கிறேன். யாருமே வேண்டான்னு என்ன மட்டுமே நம்பி வந்தவங்க பொண்ணு நான் நல்லா பாத்துக்குவேன். அது எனக்கு போதும். I'm very proud of you, my boy. Very good choice, Philomena. அவன் இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி முட்டாள் பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன யோசனை? போடி நாயன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே. நான் கோபக்காரன். நானே பொறுமையா இருக்கேன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அந்த மீனாவை வெளியே அனுப்பிச்சா அவ மட்டும் போமாட்டா. அவளோடு சேர்ந்து இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின்னு வந்த நம்ம ஆச்சாரமான குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவ வயத்துல இருக்கிற குழந்தை பிறந்து வளர்ந்தா ஜானகிராமனோட வாரிசாயிடும். இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. புரிஞ்சிருச்சு. அவ வயிற்றுல வளர்ற கருவாழிக்க என்ன செய்யலாம்? மீனாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் அவளை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னார் இல்லையா? ஆமா சொன்னார். எந்த மதத்தோட ஆச்சாரத்தை கத்துண்டு அவன் நம்மளெல்லாம் ஏமாத்தினாலோ அதே மதத்தோட ஆச்சாரத்தை வச்சு கருவை அழிச்சுடலாம். மொத்தம் 101 கூட இறக்கணும். இப்படி மெதுவா இறைச்சா எப்படி? சீக்கிரம். ரகுரமா, அவ உடம்பு அசைஞ்சாலே கர்ப்பம் கலைஞ்சு போயிடும் பயந்துட்டு இருக்கேன். அவளை போய் இப்படி வேலை வாங்குறியே. வேண்டுதலம்மா வேண்டுதல. இந்த இடத்துல வாரிசு உண்டானா அவ கையால 101 குடம் ஜலம் இறைச்சு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிட்டு இருக்கோம். அதான் இருக்கிறா. மீனா சீக்கிரமா. ஏன்னா 101 குடம் தண்ணி அவளால எப்படினா இறக்க முடியும்? வேணும்னா நான் இறக்கிறேனே. யாருக்கு கர்ப்பம் உண்டாருதோ அவ கையால இறக்கிறவன் வேண்டிட்டு இருக்கோம். இதை செய்யலனா பிறக்கிற குழந்தை ஊனமாதான் பிறக்கும். பிரார்த்தனையை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கு அவ்வளவு பெரிய குடத்தால தான் தண்ணி இறக்கணுங்கிறது இல்லையே. இந்த குடத்தால இறைச்சாலும் போறோம். என்ன பாக்குறேன்? 101 குடம் இறக்கிறதானே வேண்டிட்டேன். குடத்தோட சைஸ் இவ்வளோ அவ்வளோன்னு வேண்டிக்கல. அதானே. இந்தாம்மா. சரி இருக்கட்டும். அம்மாவோட ஆசையை கெடுப்பானே. இன்னொரு வேண்டுதலே இருக்கு. கொஞ்சமா ரகுரமா, என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, அங்க பிரதட்சணம் பண்றா. அது தெரியறது. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? ஆமா, 2 விஷயம் வேண்டிட்டோம். ஒரு வேண்டுதல் நிறைவேற்றிட்டா, இன்னொரு வேண்டுதல் இதை நிறைவேற்றிதான் ஆனும். ஜானகிராமா, இது சிவன் கோயில். இங்க ஈசனுக்கு தான் பவர் அதிகம். பிறக்க போற குழந்தையோட அம்மா அங்க பிரதர்ஷனம் பண்றதை விட நீ அப்பா பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்ப சரி, நானே செஞ்சிடுறேன். செஞ்சிடு. நானும் சாமி, கல்யாண ராமசாமி சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. சட்டை கொடுங்க. எழுந்துருவீங்க. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி.
இதெல்லாம் ஒரு பாத்திரம் வெயிட்டே இல்ல. ஓ தலையா? ஓட்ட செம்பு. இந்த பாரு, இவ்வளவு பெரிய தாம்பளத்தை வைக்கிறதுக்கு இங்க இடமே இல்லையா? இந்த பாரு, இந்த பாத்திரத்துல உள்ள கலாயே பூசலையே. நான் என்ன சொல்றேன், இந்த மொத்த பாத்திரத்துக்கு 3450 ரூபாய் தந்துடுறேன். 1 தரம், 2 தரம், 3 தரம். போங்கய்யா, இப்படி தெரிஞ்ச வேஷமே போட்டுருக்க மாட்டேன். எல்லாம் எண்ணி வச்சிருக்கேன். திரும்பி வரும்போது ஒரு பாத்திரம் குறைய கூடாது. பாய், இப்படி அநியாயமா சொல்றியே பாய். இந்த பார், இந்த விளக்கு என்ன கிணம் கிடக்குது பாரு. இந்த பார், இந்த பக்கெட் 50 வருஷம் ஓல்டு, பாலிஷே போடலையா? யோ, கொஞ்சம் பார்த்து போட்டு கூடியா. 3450 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டுல இருக்க கல்யாண ராமங்கிற கபோதி பையன் என்கிட்ட 25000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அவன் தர்ற மாதிரி இல்ல. அதனால இதை வித்து தான் அதை சரி பண்ணணும். சரி, ஒரு 10000 கூட. 10,000? அதுக்கு இந்த வீட்டுக்காரமா போட்டிருக்க வைர நெக்லஸும் வைர வளையலும் கொண்டு வா, தர்றேன். பாய், இந்த வீட்டுல எல்லா இடத்தையும் திறந்து பார்த்துட்டேன். அந்த அம்மா விலை உயர்ந்த பொருளை எங்க வச்சிருக்காங்க தெரியலையா? அப்ப ஒண்ணு செய்யறேன், இந்த வீட்டுல செல்வம் பொங்க எல்லா இடத்துலயும் பொட்டு வச்சு ஸ்பெஷல் பூஜை பண்ணணும்னு சொல்றேன். அதை எப்படி அதை நம்புவாங்க? சாமி, நான் சொல்றதெல்லாம் நம்புவாங்க. அதனால எல்லாரும் மெய் மறந்து என் முன்னால இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உன் ஆளை அனுப்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. அந்த பிலோமினா மட்டும் நம்மள ஐயர் வேஷம் போட்டு ஏமாத்தல. இங்க தங்கி இருக்கிற சாமியார் ஒரு முஸ்லீம், சாம்பசிவ ஐயர் ஒரு கிறிஸ்டியன். இவனுங்க ஏமாத்தினது மட்டும் இல்ல, பூஜைங்கிற பேர்ல ஒண்ணு நடத்தி இங்க எல்லாத்தையும் திருட திட்டம் போட்டிருக்கானுங்க. இதுக்கு மேலேயே நம்ம முட்டாள்பட்டம் கட்டிண்டு ஏமாறதுல அர்த்தமே இல்ல. உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும். நான் முடிவு பண்ணிட்டேன். பிலோமினாவோட வயத்துல வளர்ற கருவை அழிச்சா மட்டும் போதாது, அவளையும் அழிச்சிடணும். பூஜை நடக்கட்டும். அவளை கடத்திட்டு போய் தீர்த்து கட்டிடணும். நகைக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு பழிய இவங்க மேல திருப்பிடணும். நல்ல ஐடியா. அவளை யார் தீர்த்து கட்ட போறது? நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் அது? சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லுங்க. நறுக்குன்னு முடிச்சிருவான் அந்த பர்மா ராஜன். அம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சுவாமி, நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் நான் பொட்டு வச்சுட்டேன். அந்த பொட்டுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் ஒரு அடையாளத்துக்கு தான். அந்த அர்த்தம் அடியனுக்கு தான் தெரியும். பொட்டு வச்சா லட்சுமி கடாட்சம் சித்திக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சரி, பொட்டு வச்ச இடத்துல லட்சுமி இருக்கா இல்லையான்னு மாமி தானே சொல்லணும். மீனாவை கடத்திட்டு போயிட்டா. ஓ, மீனா இல்லாம பிலோமினா. அதான் முக்கியம். சாமியார்ல பாருங்க, பஷீர் பாய். நீ போய் மீனாவை காப்பாத்து. எழுத்த பத்து அடி. மூதேவி, சில்லறையா? நான் கொண்டு வரல, நம்ம கையில இதுதான் இருக்கு. இந்தா. தெய்வ பக்தியோட சண்டை போடுறான்.
சதையில இருக்க வேண்டிய மீச தரையில இருக்கு. அதான் நம்மளை பார்த்து யாருமே பயப்படல. பாத்தியா, முஸ்லீம்னா என்ன இந்து நீ காப்பாத்திருக்க, உன்ன கிறிஸ்டின் அவங்க காப்பாத்திருக்காங்க. இந்த ஒற்றுமை நாட்டுல எல்லாருக்கும் இருந்தா நல்லா முழுசா சொல்ல விடுங்களப்பா. என்ன லாக் போடுற நீ? சைவம் நான் அசைவம், எப்படி லாக் போடலாம்? ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் வசூல் பாபா இல்ல, பஷீர் பாய். நானும் அசைவம் தான். என்ன பார், ஐயோ கணத்தது பாருமா. மீனா, மீனா கணத்தது பாருமா. என்ன மீனா? இதாம்மா நடந்தது. ஜானகிராமா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிற என் வயத்துல பிறந்த இவனுங்கெல்லாம் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டா, இத முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுதுன்ற உண்மை தெரிஞ்சப்பவே இவ கிறிஸ்டின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா இவெல்லாம் நான் ஆத்துக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டான். பேங்க்ல வேலை பார்க்கறதால யாரோட தயவு இல்லாம என்னால வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அண்ணா அண்ணான்னு இவ பின்னாடியே சுத்தி இருந்த பாசத்தை மறக்க முடியாதால நான் உண்மையை மறைச்சிட்டேன். அந்த பாசம் உங்களுக்கு பெருசா தெரியல, மதம் தான் பெருசா போயிடுச்சு. அதனாலதான் இவளை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டு. வேண்டாம், நேக்கு இனிமே எந்த உறவும் வேணாம். நானும் இவ்வளவு இப்பயும் ஆத்த விட்டு கிளம்புறோம். நீங்கெல்லாம் அந்த ஆச்சாரத்தையும் மதத்தையும் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வேணாம் நான் தூக்கி போட்டு போயிருவோமா. ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்? வேண்டாம், இந்த கொலைகார பாத்தீங்க நடுவுல நீ இருக்க வேண்டாம். தான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவதான் உண்மையான தாய். நீ உன் விருப்பம் போல எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
ஜானகிராமனை பிரிஞ்ச ஏக்கத்துல நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். உன் வயித்துல நானே வந்து குழந்தைய பிறப்பேன். கொஞ்சம் நில்லுமா. லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன பாக்குறேன்? இங்க நடந்த எல்லா உண்மையும் தம்பி ஜானகிராம போன்ல தெளிவா சொல்லிட்டான். அதனால இங்க வர வேண்டியதா போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோமே, எல்லாமே மாறி போயிடுன்னு நினைச்சேன். இங்க உருவம் தான் மாறி இருக்கு. சிந்தனையில எண்ணத்துல அப்படியே தான் இருக்கு. மற்ற மதத்துல எல்லாம் கடவுள் ஒண்ணுதான். ஆனா நம்ம இந்து மதத்துல கிருஷ்ணர், முருகர், பிள்ளையாருன்னு விதவிதமான கடவுள்கள். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச வடிவத்துல, உருவத்துல கடவுளை கும்பிடலான்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க. ராமர், அல்லாஹ், இயேசுன்னு உருவங்கள் மாறலாம். ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். இது உங்களுக்கு புரியல. நெத்தியில விபூதி இட்டு, பஞ்சகச்சம் கட்டிண்டு மாமிச உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் ஆச்சாரம் இல்ல. உங்க மதத்துல என்ன சொல்லிருக்கோ அதபடி நடக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம். ஹிந்து மதம் அன்பு காட்டு ஆன்மா ஒண்ணுன்னு சொல்லுது. அந்த ஆச்சாரத்தை மறந்துட்டு பிரிவினை பேசிட்டு இருக்கேளே. கிரிக்கெட்ல அசருதீன் அவுட் ஆயிட்டா நம்ம நாடு தோத்துருமோன்னு வருத்தப்படுறோம். அந்த இடத்துல அசருதீன் ஒரு முஸ்லீம் நினைக்கிறது இல்ல. நம்ம நாடுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விளையாட்டுல ஒத்துவ பாக்குறேன். நீங்க மத்த விஷயத்திலேயே இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்களை வழி நடத்திக்கிட்டு போறவங்க ராமருக்கு கோயில் வேணும்னா கலகத்தை உண்டு பண்றான். நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறத மறந்ததுனாலதான் கடவுளுக்கு தனியா கோயில் கேட்கிறேன். மத்த மதத்து கடவுளுக்கெல்லாம் கையில ஆயுதம் இருக்காது. ஆனா நம்ம கடவுளுக்கு சங்கு, சக்கரம், வீச்சு, அறுவாடன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம அகிம்சை வழியில போவோம். கடவுள் நமக்காக போராடுவார்னு ஒரு ஹிந்து நம்பணும். அதுக்காக தான் கடவுள் கையில ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியாம அகிம்சையை மறந்துட்டு இப்ப நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிட்டு சுத்துறேன். எத்தனையோ பேர் படையெடுத்து நம்ம கோயில உடைச்சான். நம்ம மதத்துக்காரங்களை மத்த மதத்துக்கு மாத்துறான். இந்து மதத்துல சேருங்க நம்ம பிரச்சாரம் பண்றதா இல்ல. அப்படி இருந்தோம் 1000 வருஷமா நம்ம மதம் அழியாம இருக்குன்னா அதுக்கு நம்ம மதத்தோட அம்சம் தான் காரணம். ஒரு ஜானகிராமன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணினதுனால நம்ம மதம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாது. அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஜாதி மதம் ஒழியணும்னா கலப்பு திருமணம் ஒண்ணுதான் வழி. கரெக்ட். இதெல்லாம் சொல்லி உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னைக்கு நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிண்டேளோ அன்னைக்கு நீங்க உண்மையான ஹிந்து இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜானகிராமா, வா போலாம். ராஜாராமா, என்ன மன்னிச்சிருப்பா. தெரியாம ஏதோ செஞ்சுட்டோம். மீனா, உள்ளவாமா. சாமி சாமி, அப்ப இனி எல்லா ஜாதிக்காரும் உள்ள வரலாங்களா? ஏய், இனிமே என்னடா ஜாதி? தைரியமா உள்ள வாடா. இருங்க, நாங்களும் வர்றோம். கல்யாணராமா, என்ன பாச்சு? கவலைப்படாத சகோதரா. துபாய் அண்ணா உனக்கு பிரியாணியா வாங்கி கொடுத்து எல்லா கடனையும் அரைச்சிடுவாரு. வாங்க உள்ள. இனிமே நம்ம கூட்டணி யாரும் அசைக்க முடியாது. வாங்க.